ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போகிறோன்னா குருவாயூர் கோயிலுக்கு தான். ஆனால் நம்ம கேரளா போகிறதில்ல, ட்ரிச்சியில் தான் இருக்குது. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலை பார்க்க வரீங்கன்னா நிறைய மினி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே தினமும் சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெறுகிறது. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்ன, பூஜைகள் என்னென்னன்றதை இந்த கோயிலில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. வாங்க கேட்போம். நமஸ்காரம். முத்தாசூர் குருவாயூர் கோயில், அங்கேருந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னா, பிரசங்கத்தில் பார்த்து இந்த பகவான் இங்கே அனுகிரகம் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரசங்கப்படி இங்கே கேரளா சம்பிரதாயப்படி சாப்பாடு ஊட்டுதல், சோறுன்னு, துலாபாரம், அப்புறம் அபிஷேகங்கள் எல்லாமே குருவாயூரில் என்ன சம்பிரதாயம் நடக்குதோ அதே ஃபாலோ பண்ணி இங்கே பண்ணுறோம் பகவானுக்கு. இப்போது நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல், குழந்தை இல்லாதது, கல்யாணம், மேரேஜுக்காக எல்லாத்துக்கும் ஹோமம் உண்டு. டெய்லி கணபதி ஹோமம் இருக்குது, டெய்லி கோபூஜை இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு லட்சுமி நாராயண பூஜைன்னு ஹோமம்னு பண்ணுவாங்க, அதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி மேரேஜுக்குன்னு ஒரு ஹோமம் இருக்குது, அந்த ஹோமமும் நீங்கள் முன்னாடி புக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். நிறையா பேர் இதை இங்கே பலன் அடைஞ்சிருக்காங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இங்கே அவங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகவானுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். சந்தோஷம். ஓகேவா?